ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே கொழுக்கட்டை ஒழுங்காகவே செய்யலைங்க. நாலா பக்கமும் பிதுங்கிட்டு வந்துடுச்சு. விநாயகருக்கே அந்த ஓட்டை ஒடிசல் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை மாதிரி கொழுக்கட்டை மாதிரி தான் செஞ்சு அவருக்கு படையிலே வச்சேன். அது என்னமோ மனசே கேட்கல. அதனால் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 3வது நாள். இன்றைக்கினாச்சும் ஒழுங்காக செய்யலாம் அப்படி தாங்க செஞ்சுக்கிட்டே இருந்தேனே. அன்னைக்கு ஏமா கொழுக்கட்டை ஒழுங்காக வரல அப்படின்னு கேட்டதுக்கு மொத்த பழியும் தூக்கி மாவு மேலே போட்டுட்டேன். ஆனால் பண்ண தப்பு எல்லாமே நான் தாங்க. மாவு சரியாகவும் மறுபடலை. அதே சமயம் மாவில் தண்ணி நிறைய ஊற்றி பிசைஞ்சிட்டு அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்துச்சு. அதனாலே கொழுக்கட்டை ஒழுங்காகவே வரலை. சரி, இப்போ ஒழுங்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறேனே. மாவு ஃபஸ்ட்டு நெய்லாம் என் வானலில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் மாவு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வறுத்துக்கிட்டேன். வறுக்கும் போதே பக்கத்தில் நல்லா சுடு தண்ணியும் கொதிக்க வச்சுட்டேன். அப்படியே சுடு தண்ணி கொதிச்சதும் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆறின பிறகு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேங்க. பசங்க காலையிலே சொல்லிட்டு போயிட்டாங்க, அவசர அவசரமாக படைக்காதமா, நாங்கள் வந்துட்ட பிறகு ஆறாமரம் பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே அவங்க வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சுட்டேங்க. பொரி உருண்டை கொஞ்சம் பொரியும் இருந்துச்சுங்களா, அதில் பொரி உருண்டையும் செஞ்சு இந்த நெய்வேத்தியத்தில் சேர்த்துக்கிட்டேன். இந்த டைம் நான் விநாயகர் கரைக்கிற மாதிரி ஐடியா இல்லைங்க. ஒரு சின்ன வேண்டுதலுக்காக விநாயகர் அப்படியே எடுத்து வைக்க போகிறேன். ஏற்கனவே ஒரு டைம் இதே மாதிரி வேண்டுதல் வச்சு 3 வருஷம் வெயிட் பண்ண நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது. அதனால் இந்த டைமும் ஒரு வேண்டுதல் வச்சு விநாயகரை எடுத்து வைக்க போகிறேன். நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை வரும் மினி விலாகில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.